ஸோ ஆக்டர் விது அப்படின்றவங்க வந்து நம்ம ரெட்ரோக்கு அப்புறம் ரொம்பவே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து உங்களுக்கு எப்படி எங்கேருந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறமா வந்து போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு சரி ஓகே சினிமா தான். தலைவரோட ஒரு படத்துக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு அந்த வயசில் என்ன யோசிப்போன்னு தெரியாது. பட் பேட்டையிலையும் வந்து சில ரோல் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. பேட்டையில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. டெரர் பாய்ஸ் கேங்கில் இருந்தாங்க. தலைவர் படம் முதல் நாள் தலைவரை செட்டில் பார்க்குறோம், அந்த மாதிரியெல்லாம் வந்து பெரிய பெரிய மொமெண்ட்ஸ் இருந்தது. எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் எவர். எனக்கு ஷட்டானி பண்ணும்போது அது நிறைய ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க், அதாவது ஒரு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ரெட்ரோ வந்து ஃபன்னாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஷட்டானி அளவுக்கு ஃபிசிக்கலி டிமாண்டிங், ரொம்ப உழுந்துகேந்து மண்ணில் பிறந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்படி ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. என்ன ஆயுதத்தை வச்சு எல்லாரும் பண்ணும்போது அந்த ஒரு ஹியூமர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆனது இல்லையா? அந்த ஒரு எண்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு அண்டமானில் ஒரு ஐலண்டில் காமாக ஒரு ஐலண்ட், வேறு எந்த சத்தமும் கிடையாது. யுனானிமஸாக அங்கே ஒரு 400 பேர் 500 பேர் இருந்திருப்பாங்க செட்டில். எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மொமெண்ட்னு நினைக்கிறேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewellers. Shubha ஆரம்பங்களின் ஆரம்பம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். ஸோ ரெட்ரோ அப்படின்ற ஒரு படம் திரையரங்குகளில் ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் அந்த ரெட்ரோ அப்படின்ற படத்தை பார்க்கும்போதே வந்துட்டு யார் இது புதுசாக இருக்காங்க, இப்படி கலக்குறாங்களே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேர் அங்கே சொல்லி ஆகணும். ஸோ ஹவு இஸ் த ரெஸ்பான்ஸ் சார்? ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தியேட்டர்ஸில் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைக் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய தியேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம். ஒரு 1 வீக்காக ஃபுல்லாக தியேட்டர் டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு தியேட்டர் 2-3 ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஆன் கிரவுண்ட் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவரோட ஃபேன்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய எல்லாம் சூப்பராக சூப்பர் சார். ஸோ ஆக்டர் விது அப்படின்றவங்க வந்து நம்ம ரெட்ரோக்கு அப்புறம் ரொம்பவே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். பட் ஆனால் ஒரு ஆக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜேர்னி அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்க. லைக் சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைகள் இருந்ததா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து உங்களுக்கு எப்படி எங்கேருந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு 2-3 தடவை ஸ்பார்க் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சின்ன வயசில் பிரபுதேவா சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அவர் என்ன பாட்டு வெளியே வந்தாலும், இப்போ ஜென்டில்மேன் இந்த பாட்டு வந்தோன்னா அவர் அந்த காதில் ஒரு கமல்லாம் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அங்கேருந்து வந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் சின்ன வயசில், இப்போ பெருசாக ஆட மாட்டேன். அப்போ வந்து ஆனால் அது ரொம்ப பிடிச்சது. நம்ம யோசிப்போம். அப்புறமா வந்து தலைவரோட ஒரு படத்துக்கு ஒரு ஐ திங்க் 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து சினிமா ஒரு பெரிய மீடியமாக, ஸோ அங்கேயே ஒரு ஹிட்டு. அங்கெல்லாம் வந்து அந்த வயசில் என்ன யோசிப்போன்னு தெரியாது. பட் ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு இம்பேக்டாக சினிமா அவங்க மேலே இம்பேக்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் எப்பவுமே உள்ள ஆசை இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நடித்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியெல்லாம். அப்புறம் சூர்யா சார் வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் ஷூட் பண்ண வந்திருந்தார். ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னொரு ஸ்பார்க். அப்போ வந்து 11th முடிச்சு 12th முடிச்சுட்டு அந்த டைமில் இருந்து. அப்புறம் ஹீத் லெஜரோட ஜோக்கர்னு இந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 4-5 மொமெண்ட் அந்த மாதிரி அங்கே எல்லாம் யோசிப்போம். ஆனால் ஆடியன்ஸாக இருக்கும்போது சினிமா இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. நான் கோயம்புத்தூரில் பிறந்து வாழ்ந்தேன். அதனால் பெருசாக யோசிக்கலை சினிமாக்குள்ளே போக முடியும், இல்லை அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அவென்யூ அமையும்னு. ஆனால் காட் வில்லிங் நம்ம யோசிச்சுட்டு சரி எப்படி சொல்ல, இப்போ இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறமா வந்து போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில். பட் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லவே இல்லை. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு சரி ஓகே சினிமா தான். ஒரு சின்ன ஒரு லைன் கிடச்சிது, சரி ஓகே ஓடி போயிடலாமே. நம்ம இன்ட்யூஷன் தான் சொல்லுவோம்ல, இங்கே தான் இருக்கு உன் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ரெட்ரோவில் உங்களுடைய ரோல் வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியும் நீங்கள் சில படங்கள் நடிச்சிருக்கீங்க, பேட்டையிலையும் வந்து சில ரோல் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக சரினா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு ரெகக்னேஷன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நோக்கி ஓடும்போது நம்ம வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கேமரா ஃபேஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. பேட்டையில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. டெரர் பாய்ஸ் கேங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து அது
எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எவர் தலைவர் படம் முதல் நாள் ஆமா. தலைவரை செட்டில் பார்க்குறோம் அந்த ஓகே. மாதிரியெல்லாம் வந்து பெரிய பெரிய மொமெண்ட்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஒரு ஆக்டரா ம். அப்படிலாம் வந்து எதுவுமே தெரியாமல் ரொம்ப க்ளூலெஸ்ஸாக போனது தான். ஓகே. என்ன பண்ண போகிறோம் கேமரா முன்னாடி இல்லை பெருசாக இப்போ ரோல் எல்லாம் கிடையாது இல்லையா, ஆ. கற்றுக்கிறேன் சினிமா அந்த டைம் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு எல்கேஜி ஸ்கூலுக்கு யாராவது வந்து சின்ன பையங்க போனாங்க ஓகே. அந்த மாதிரி எனக்கு ஓகே. பேட்ட படம்னு சொல்லலாம். பட் ஆனால் அவ்வளோ பெரிய செட்டு எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எனக்கு மூஞ்சி வெளியே தெரியணும் அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சேன்னு தெரியல. ஐ ம், ம். வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்ட் எனக்கு. ஓகே. ஓகே நம்ம சினிமாவில் உள்ளே போயிட்டோன்னா அதுக்கப்புறமா நிறைய வந்து இல்லை ம், ம். அதுவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெருசெல்லாம் நடிக்க வராது கிளம்பி போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெட்ரோ பார்த்தா கண்டிப்பா எங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. உங்க ஸ்வாக்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹைப் குடுக்குது அந்த படத்துல. ஸோ அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டேன். ஓகே லைக் இதுதான் வேணும்ன்ட்டு வந்துட்டோம். லைக் அதுக்கான என்ன வேலை பண்ணணுமோ அது ஃபுல் டெடிகேஷனோட பண்ணணுன்ட்டு ஒரு 2-3 பேர் 4 பேர்கிட்ட ஓகே. வேற ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்பப்போ கற்றுக்கிட்டேன். ஓகே, ஓகே. சூப்பர். ஸோ உங்களுடைய Instagram ஸ்டோரில நான் பார்த்தேன். ஒரு கம்பேரிசன் மாரி போட்டிருந்தாங்க. ரெட்ரோல வந்து கிங் மைக்கேல், அப்புறம் இன்னொரு இடத்துல ஜிகிர் தண்டர் டபுள் எக்ஸ்லயும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. லைக் எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து இந்த ரெட்ரோ படத்துல காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ கம்பேர் பண்ணக்கூடாது. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ப்ராசஸாக எனக்கு ஷட்டானி பண்ணும்போது அது நிறைய ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க். அதனால ம். அது ஒரு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் கற்றுக்கிட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுனா ஒரு கேரக்டரை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கன்விக்ஷனோட பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ். அண்ட் ஐ திங்க் அது சம்திங் தட் லைஃப் லாங் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஒரு எஸ். அவ்வளோ வேலை பண்ணுறோம் போகிறோம் வரோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெட்ரோ வந்து ஃபன்னாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் ஆக்சுவலாக வேற ஒரு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணேன். ஓகே. பண்ணல. அப்புறம் போய் ஒரு நாள் வந்து ரொம்ப சோகத்தில் தாடியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி போய் ஓகே. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் சும்மா டைரக்டருக்கு. அந்த சேவ் அடிச்சோன்னே சரி. பாருங்க நான் சேவ் அடிச்சிட்டேன் ம். இப்படி தான் இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதுக்கு அமிச்சேன்ட்டு பெரிய இன்டென்ஷன்லாம் கிடையாது. அது பார்த்துட்டு அப்போது வேற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது வா ஆடிஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 15-20 டேஸ் பேக் அண்ட் ஃபோர்த் ஆடிஷன் நிறைய டேப்ஸ் அனுப்பியிருக்கேன். வெளியூர் போய் ம். உட்காந்து ஒர்க் பண்ணி எழுதி ஓகே. இட் இஸ் அ ஃபன் ப்ராசஸ். ஓகே. ஷட்டானி அளவுக்கு ஃபிசிக்கலி டிமாண்டிங் ம். ரொம்ப உழுந்து கேந்து மண்ணில் புரண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை இல்லையா. இது ஓகே. அப்படியே ஆப்போசிட்டு. நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே சார். ஸோ இப்போ ரெட்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நீங்க ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் ரொம்பவே வைட்டலான ஒரு கேரக்டர்ன்னு தான் சொல்லணும். ஸோ கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து உங்ககிட்ட இந்த கேரக்டர் வந்து நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போதோ, அந்த ஒரு கதை உங்ககிட்ட நரேட் பண்ணும்போதோ, நீங்க அந்த ஒரு கேரக்டரை விஜுவலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? லைக் நான் வந்து இந்த கேரக்டர்ல ரோல்ல இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இந்த ஒரு கேரக்டர் பத்தி கேட்கும்போது உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ம். கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்டிஃபாக ஒரு யூஸ்வலான்னு சொல்லுவோம் எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. யூஸ்வலான்ட்டு இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாக ஒரு சாலிடாக ஒரு ஆமா. வில்லன் மட்டும்தான் வந்து லைக் நம்ம நிறைய பார்க்குறோம் ஆமா. போகிறோம் வரோம். ஸோ ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும் ம். அப்படிங்கிற ஒரு இதில் தான் சரி கொஞ்சம் லூஸாக போகலாம். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரெஃபரன்சஸ் அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. ஒரு ஓகே. ஒரு கல்ட் லீடர் ஒருத்தர் இருந்தார் சார்ல்ஸ் மேன்சன். அந்த ஓ! ஆளோட மைண்ட் செட் என்னவோ அது மட்டும் வந்து பிடிச்சிக்கோ. அங்கே தான் வந்து அந்த ஜோனில் தான் இந்த கேரக்டர் இருப்பான். அதுக்கப்புறமா நீ பண்ணுறது தான். ஸோ ஓகே. ஆடிஷன் டைமில் பேக் அண்ட் ஃபோர்த் அவருக்கு என்ன பிடிச்சதோ அது இது ஓகே. அங்கங்கே ஃபைன் டியூன் பண்ணி கடைசியில் வந்தது. ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸாக ம். பார்க்கும்போது அது சூப்பராக இருக்கு. ஓகே. பயம் இருக்கும்ல என்ன ஆமா. இருந்தாலும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைப் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு படத்தோட ம். ப்ரொமோஷன் டைமில் அங்கங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே எல்லாம் அங்கே தியேட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஓகே. FDFS முடிச்சுட்டு. அந்த மொமெண்ட்டில் வந்து திங்க் லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அவ்வளோ பேர் ஓகே. நல்லா இருந்தது. ஓகே. ஸோ நீங்க அந்த வில்லன் கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணீங்க. நார்மலா எப்போதுமே வந்து கான்ஸ்டன்ட்டா சில வில்லன்ஸ் இருப்பாங்க. பட் இந்த வில்லன் கேரக்டர்ன்னு சொல்லும்போது, அது ஒரு ஸ்வாகா இருக்கட்டும், அந்த ஒரு தக்னஸா இருக்கட்டும், அந்த ஒரு வில்லனிசம் வந்து நீங்க இந்த கேரக்டருக்கு காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அந்த லுக்ஸ்லாம் பார்க்கும்போதே வந்து யூனிக்கா தான் இருந்தது. ஸ்வாக் லெவலும் வந்து ஆன் த டாட். பிரவீன் ராஜா அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் காஸ்டியூமர். ஓகே. ஸ்டன்னிங்காக காஸ்டியூம்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாம் அக்சசரிஸ் அது இதெல்லாம். அது 15 to 20 டேஸ் ஒர்க் பண்ணது பாடி லாங்குவேஜில் நான் மெயினாக வந்து மைண்ட் செட்டாக ஒர்க் பண்ணணும். இப்போது மைக்கிள் வரான்னா நம்ம நம்பணும் இல்லையா. ஆமா. அந்த வேலை தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 15-20 டேஸ் எழுதி ஆடிஷன் பண்ணுற டைமில் இட் வாஸ் மோஸ்ட்லி அபவுட் அது ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நீங்கள் செட்டுக்கு போகும்போது
அந்த மைண்ட் செட்லேருந்து ஐ திங்க் நீங்கள் ஒரு கேரக்டரை நீங்கள் ஒன்று எஸ். ம். ஆட்டோமேட்டிக்காக வந்தது தான். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணி இல்லை இந்த மாதிரி ஸ்வாக் இருக்கணும் இல்லை ம். ம். பாடி லாங்குவேஜாக ஒர்க் பண்ணி மிரர் முன்னாடி நின்று அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஒன்லி மென்டல் எனக்கு ம். ம். அந்த கேரக்டரை பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஐ திங்க் ஜஸ்ட் ட்ராவல் ஓகே. அவ்வளோதான். சூப்பர். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது, நீங்க அந்த மைக்ல வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு. நீங்க வந்து அந்த டைம்ல என்ட்ரி வந்து குடுத்து, லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கிரவுடும் வந்து நீங்க தான் அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும். and எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சூர்யா சாருமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க அந்த இடத்துல இருப்பாரு. ஸோ அந்த ஒரு பார்க்க இருப்பாரா? ஐ மீன் அந்த ஒரு சிச்சுவேஷன சொல்றேன். கரெக்ட். ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க எல்லாருக்கும் முன்னாடி இப்போ நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு கஷ்டமா வந்து டேக்கிள் பண்ணீங்க நீங்க? இவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிற எந்த நர்வஸ்னஸ் பயம்லாம் இல்லை. ஓகே. ஐ திங்க் அதுதான் அந்த சீன் என்னன்னு தெரியும். நம்ம ம். ம். நம்ம ஃபுல் கன்விக்ஷனோட நம்ம இருக்கிறத போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்ணது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லையா? ஆமா. அது வந்து எங்களுக்கு ஆமா. ஆன் இப்போ செட்டும் இவரு அடிக்க போறாரா இல்லையா? அடிக்க போறாரா இல்லையா? அதான் அவனை அப்படின்னு. ரொம்ப இரிட்டேட் பண்ணி ம். ம். பாரியை வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஹோல் இடத்த வந்து மெனிப்புலேட் பண்ணுற. ஸோ அதனால தான் இப்போ சார்ல்ஸ் மேன்சன் வந்து சம்படி அவன் ரொம்ப எல்லாத்தையும் மெனிப்புலேட் பண்ணி ஒரு ம். பெரிய கல்ட் ஃபார்ம் பண்ணி ஒன்று பண்ணான். ஸோ அந்த மைண்ட் செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நடக்கிற சண்டை நீ உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஆமா. சும்மா ஆமா. போய் யார் வேணாலும் போய் பிரேக்கப் இல்லைன்னா வந்து பாரி 20 பேர் வராங்க அடிச்சு தூக்கிட்டு ம். போகலாம். இட் குட் பி எனிதிங் இல்லையா? யா. ஆனால் அது ஒரு மாதிரி மெனிப்புலேட் பண்ணுறது. ஸோ என் ஃபோக்கஸ் எல்லாம் வந்து லைக் இது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், ம். இதுதான் வேர்ட்ஸு, இதுதான் சீன் நம்மளுக்கு தெரியும், இவங்க ஆக்டர்ஸ் இருக்காங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான். எதுவும் ஸோ கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தீங்க ரைட்? ஓகே. முடிச்சதுக்கு அப்புறமா மேபி எனக்கு ஆஃப் கேமரா போயிட்டேன்னா எனக்கு அவர் பார்த்தா பயங்கர ரெஸ்பெக்ட் பயம்லாம் இருக்கு. ஆனால் ம். கேமரா முன்னாடி போயிட்டு அது கேரக்டர் தானே. ஓகே. ஓகே. சூப்பர். ஸோ இப்போ வந்து உங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்பவே வரவேற்பு குடுத்துருக்கு. பட் ரொம்பவே புடிச்ச கேரக்டர்ன்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா சார்? இந்த ரோல் வந்து மேபி நான் ப்ளே பண்ணியிருக்கலாம். மேபி வந்து நான் வந்து என்னோட நான் வந்து என்னை வந்து அங்க பார்க்குறேன் அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி புடிச்ச கேரக்டர்னா என்னவா இருக்கும் இந்த படத்துல? எனக்கு ரொம்ப ஃபன்னாக பட்ட கேரக்டர் படத்துலேயும் வந்து மைக்கேல் தான். அது ம். கரெக்டாக ஃபிட். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்க நடிக்கும்போது உங்களுடைய மைண்ட் செட் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் யோசிக்கும், சில இது பண்ணும். பட் ஆனா அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதோ, ஆடியன்ஸோட சியர்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மேபி உங்க பெர்ஸ்பெக்டிவோ இல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோ நான் அந்த மாரி யோசிச்சேன். பட் இந்த மாரி வந்திருக்கு. அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல அந்த மாரி ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? ஹியூமரான வந்து 2-3 இடத்துல ரொம்ப அன்இன்டென்டடாக ஒர்க் ஆன ஓ! மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே. அந்த பிரேக்கப் சீன் முடிச்சு அங்கே அவன் தட்டிட்டு நிற்கும் போதெல்லாம் ஆடியன்ஸ் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த நாட் மை டைப் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் நீங்க யோசிக்கலையா அந்த மாரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு? இந்த தடவையிலேருந்து கற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்கே ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு பல்ஸாக ம். தெரிஞ்சுக்கிறதுக்கு படம் கூட பார்க்கும்போது தெரியுது. ஓகே இந்த விஷயங்கள்லாம் ம். நம்ம ஒன்று யோசிச்சு பண்ணுவோம். லைக் ஓகே இங்கே ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இங்கே ஒரு பயம் வரும் அந்த மாதிரி. பட் ரொம்ப அன்பிரடிக்டபிள் தான். ஓகே. ஓகே சார். சூப்பர். ஸோ இப்போ வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு வந்து ஏதாவது இருக்கா? லைக் என்னுடைய ட்ரீம் ரோல் இதுவா இருக்கும். இல்ல இந்த ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? இன்ஸ்பிரேஷன்னா வேணா 2-3 ஃபிலிம்ஸ் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த ஓகே. மாதிரி கேரக்டர்ஸ்னு இல்லை. நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் ஓகே. அண்ட் ஒரு ஃபுல் கன்விக்ஷன், ஃபுல் எஃபர்ட்டோட. இப்போ நீங்கள் ஷட்டானி ஒன்று பார்த்துட்டு, மைக்கேல் ம். ஒன்று பார்த்துட்டு ஒரு ஒரு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ஒன்று வருது இல்லையா? ஆமா. சரி ஓகே இந்த வெர்சட்டிலிட்டி இருக்குது, இவ்வளோ ரேஞ்ச் இருக்குங்கிற மாதிரி. அவ்வளோதான். அதனால எந்த கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். நல்லா ம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சி பண்ணால் அவ்வளோதான். ஓகே. எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஹீத் லெஜரோட ஜோக்கர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ம். வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு 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 ம். ம். கேரக்டர் என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுனா ஜாலியாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி வந்து எண்டிங் வந்து நாம அத பத்தி பேசி ஆகணும். ஸோ அந்த ஒரு இது ஆயுதத்த வச்சு எல்லாரும் பண்ணும்போது, அந்த ஒரு ஹியூமர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆனது இல்லையா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு பிரெடிக்டபிளா இருந்ததா? இல்ல வந்து அன்பிரெடிக்டபிளா இருந்ததா? அந்த ஒரு எண்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இருந்ததுன்ட்டு? ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்த ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் யுனானிமஸாக அங்கே ஒரு 400 பேர் 500 பேர் இருந்திருப்பாங்க செட்டில். எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மொமெண்ட்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடமும் பேன் ஆகுது இல்லையா? அவங்க ம். ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அலையலையாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு அண்டமானில் ஒரு ஐலண்டில் ஒரு காமாக ஒரு ஐலண்ட், வேறு எந்த சத்தமும் கிடையாது. அவங்க சிரிப்பு வந்து அன்னைக்கு ஒரு சரியான ஒரு ஒரு விஷயமா இருந்தது. லைக்
த வே இட் ஹேப்பன்ட் ஒவ்வொருத்தரா சிரிச்சு அது ஆமா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு மொமெண்ட். ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த இடத்துல கேரக்டர் உடஞ்சு உட்காருறேன்னா அதுக்கு 90% கிரெடிட் வந்து நான் ஆப்போசிட்ல. ஏன்னா 2 கேமரா வச்சு ஷூட் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஷூட் பண்ணது. என் மேல ஒரு கேமரா இருக்கும், அந்த சைடு மக்கள் கேமரா மாதிரி. ஓகே. அது அவங்க கொடுத்த எனர்ஜியில வந்தது தான் வந்து சரி. ம். இங்க வந்து மைக்கேலுங்கிறவன் வந்து உடையறான். அந்த அந்த சிரிப்புங்கிறது தான் அவனை ட்ரிகர் பண்றது. நான் இத்தனை வருஷம் ஒன்று அடக்கி வச்சு அவன் பண்ற அராத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த மொமெண்ட்ல அவங்க சிரிக்கிறாங்கங்கும் போது அது உடஞ்சு வரணுங்கிறது ஐ திங்க் அது என்ன ரொம்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஹெல்ப் ஆச்சு. ஐ திங்க் அதுவும் ஒரு ஒரு மொமெண்ட் ஃப்ரம் ஷூட்டிங் அது மறக்கவே முடியாத ஒரு மாதிரி ஒரு மொமெண்ட்டா ஓகே. சூப்பரா ஓகே. இருந்தது. சூப்பர். ஸோ கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து இத டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டைரக்ஷன்ல நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, எல்லா டைரக்டருக்கும் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் சார். ஸோ கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் கிட்ட வந்து இந்த ஒரு ஸ்டைல் எப்போதுமே இருக்கும் அவருடைய டைரக்ஷன்ல. இதுக்காகவே வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி நீங்க அவங்க கூட வொர்க் பண்ணியிருக்கீங்க. Instagramலாம் பார்த்தேன், போஸ்ட்லாம் போட்டிருந்தீங்க 4, 5 ஸ்லைட்ஸ். ஸோ அதனால தான் நான் கேட்கிறேன். ஸோ எப்படி இருந்தது? எனக்கு எல்லா படத்துலயுமே ஒரு ரொம்ப அவரோட யுனிக்கா ஒரு ம். ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைலும் அவரோட ஃபிலிம் பண்ற விதமுமே வந்து எனக்கு ஐ ஓகே. திங்க் நான் அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐ ஓகே. திங்க் எக்ஸெப்ட் ஃபார் இறைவி மித்த எந்த படம்னாலும் அதில் ஒரு 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 குவர்க்கியா ஒரு ஒரு ஃபேக்டர் எப்பவுமே இருக்கும். அதில் ஃபன்னும் இருக்கும், சீரியஸ்னஸும் இருக்கும். எனக்கு அந்த 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 ஜோனில் அவர் அவர் எழுதுகிற ஜோனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் எஸ். எழுதுறாரு இல்லையா? அவர் ஓகே. தட் இஸ் இஸ் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் லாங்குவேஜ். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே சார். ஸோ இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஹீரோ ரோல் பண்ணலாம், வில்லன் ரோல் பண்ணலாம். பட் யூசுவலி வந்து இந்த ஒரு யோசனைகள் இருக்கும். வில்லன் கேரக்டர் வந்து பண்ணி அது ரொம்ப ரீச் ஆயிடுச்சுன்னா, மேபி நம்ம வந்து வில்லன் கேரக்டருக்குள்ளேயே வந்து நம்மள போட்டுருவாங்களோ! மேபி நம்மளால மத்த ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்டின்லாம் சில யோசனைகள் சில பேருக்கு வரும். உங்களுக்கு அந்த மாரி வந்திருக்கா? இல்ல ஐ யூ லைக் ஓகே பார்த்துக்கலாம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா? பார்த்துக்கலாம். இத்தனை நாள் நடந்தது எல்லாமே வந்து இது எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணல. நல்ல கேரக்டர்ஸு ஆடியன்ஸை இம்பேக்ட் பண்ணணும். நம்ம ஓகே. பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்னால் சும்மா ஏதோ பண்ணோம் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து இட் ஷுட் இம்பேக்ட் ஓகே. வாட் எவர் யூ டூ. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, ஒரு ஹீரோ ரோல், ஒரு ஆக்டர் ரோல், இப்போ வந்து தளபதி மூவில அந்த மாரி ஒரு ரோல் அப்படிலாம் வந்து உங்களுக்கு ஆசை இருக்கும்ல சார் ஏதாவது? இல்ல அப்பயும் வந்து இல்ல ஓகே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்ற ஒரு சினிமா எங்கே கூட்டிகிட்டு போதோ வாங்க. ஓ! நான் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்யூஷன் லெவல், ஹார்ட் லெவல்ல சினிமால இருக்கணுங்கிறது மட்டும்தான் இன்டென்ஷன். ஓ! ஓகே. அது எந்த டைரக்ஷன்ல கூட்டிட்டு போதோ அப்படிதான். அது ஓகே. வில்லனா, ஹீரோவா இல்ல நெறைய டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா? போக போக தான் தெரியும். ஆன் தி ஃப்ளோல போலான்ற இருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து சூர்யா சார் பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும் ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா கம்ப்ளீட் மூவில வந்து அவர் கேரி அவுட் பண்ணிட்டு போறாரு. ஸோ நீங்க வந்து அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரு செட்ல வந்து எப்படி இருப்பாரு? அண்ட் வந்து உங்களுக்குள்ள ஏதாவது வந்து கெமிஸ்ட்ரி மாரி ஏதாவது டெவலப் ஆயிருந்ததா? லைக் ஆஃப் கேமரால அந்த மாரி கேட்கிறேன். ஆஃப் கேமரால அவர் ரொம்ப அக்காமடேட்டிங் பயங்கர ஸ்வீட்டுங்க. நான் ஓகே. எனக்கு அவர பார்த்தா வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்த்த ஆக்டர் அண்ட் நான் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் வந்து ஆக்சுவலா காக்க காக்க நந்தா ம். இந்த மாரி ஃபிலிம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜில்லுன்னு ஒரு காதல் ஷூட்டிங் வராரு. ஸோ ரொம்ப ம். ம். அப்படி பார்த்த ஒரு ஆமா. ஒரு ஆக்டரு. அதனால எனக்கு எப்பவுமே பயம் இருக்கும். பட் அவர் வந்து ஹி இஸ் அ வெரி ஃபோக்கஸ்ட், வெரி டெடிகேட்டட். அது ரொம்ப ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி வொர்க் பண்றாங்க? ம். எப்படி ஒரு செட்ட வந்து ஹவ் தே ஹேண்டில் அ செட்டோ இல்ல ஹவ் தே பிரிப்பேர். ஆல்மோஸ்ட் பார்க்குற எல்லா டைமுமே வந்து ஒரு மோஸ்ட்லி பி இன் கேரக்டர். டைரக்டர் கிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அப்போது சின்ன ஸ்மைல் அங்க இங்கெல்லாம் இருக்கும். ஓகே. பட் ஆனா மித்த நேரம்லாம் வந்து இஸ் வெரி வெரி அப்படியே தீயா இருப்பாருன்னு ம். சொல்லலாம். ம். லிட்ரலா இப்போ நீங்க ஆஃப் ஆன் கேமரா ஒரு ஃபயர் பார்க்குறீங்க அவர் கண்ணுல. ஓகே. ஒரு இன்டென்சிட்டி இருக்கு ஆமா. இல்லையா? எனக்கு அந்த இன்டென்சிட்டிய வந்து யூ கேன் ஃபீல் இட் இன் பெர்சன். அவரு அந்த இன்டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்கா அது எப்படிங்கிறது ம். தெரியல. அவர் கண்ணு செம்ம. ஓகே சார். ஸோ இப்போ வந்து படம் நடிக்கிறதே வந்து ஒரு ஜர்னி தான். ஒரு ஆக்டரோட ரோல் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரெப்ல இருந்து, அதுக்கப்புறம் அத வந்து டிஸ்கஷன் போயி, அத வந்து லைஃப்க்கு கொண்டு வரதே வந்து ஒரு ஜர்னியா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து லேர்னிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு படத்துலேருந்து வந்துட்டு நான் இந்த ஒரு விஷயத்துல டெவலப் ஆயிருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெட்ரோலேருந்து என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆக்டரா எனக்கு நெறைய இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இடம் குடுத்தாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஓகே நம்ம அ பண்றது வந்து மக்கள் புடிச்சிருக்கு, என்ஜாய் பண்றாங்க. அண்ட் வி ஆர் டூயிங் ஜஸ்டிஸ் டூ
அந்த குடுக்குற கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்றோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த படத்துல வேற லெவல் ஸ்வாகா, த்ரில்லா வந்து நீங்க இருந்திருக்கீங்க. ரியல் லைஃப்ல வந்து நீங்க எப்படி? ரியல் லைஃப்லயும் வந்து இந்த மாரி அந்த மாரி இருப்பீங்களா? இல்ல கேஷுவலா, கூலா இருப்பீங்களா? எப்படி? கேஷுவல் நார்மல் பர்சன் தான். அவ்வளோதான். அதுவே கேஷுவலா சின்னதா முடிச்சிட்டாரு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் கான்வர்சேஷன் வித் அஸ். ஸோ நீங்க வந்து இன்னும் நெறைய ரோல்ஸ் பண்ணணும். இன்னமும் வந்து நெறைய ஸ்க்ரீன்ஸ்ல வந்து நாங்க உங்கள பார்க்கணும். இன்னும் பல ரோல்ஸ்ல. தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஆதி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும்.